Okay, let us go to the session now. முதல்ல வந்து மருத்துவத்தை பத்தி பார்க்கிறோம். இரண்டாவது பொறியியல் பற்றி சகோதரர் கலீல் ரஹ்மான் விளக்குவார்கள். மேலும் அதற்கு மெருகூட்டும் வகையில் ப்ரொஃபசர் அவர்கள் மேலும் விளக்குவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் மெடிசின் என்றால் முதல்ல நம்ம வர்றது எம்பிபிஎஸ். ஸோ மெடிசின்ல என்ன இருக்குது? எம்பிபிஎஸ் இருக்குது, பிடிஎஸ் இருக்குது, இந்தியன் மெடிசின் இருக்குது, வெட்டினரி சயின்ஸ் இருக்குது, மற்றும் மருத்துவம் சார்ந்த கோர்சஸ், பாராமெடிக்கல் கோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதாவது மருத்துவம், பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம், இந்திய மருத்துவம். பொதுவாக வந்து டாக்டர்னால ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ரெஸ்பெக்டபிள் ஒரு ஒரு ப்ரொஃபஷன் இல்லையா? காட்ஸ் ஓன் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. லைக் காட்ஸ் ஓன் கண்ட்ரி, கேரளத்தை சொல்ற மாதிரி காட்ஸ் ஓன் ப்ரொஃபஷன், நோபல் அண்ட் சோசியலி ரெஸ்பெக்டபிள் ப்ரொஃபஷன். அந்த அளவுக்கு அதுல காம்படிஷன் இருக்குது. உண்மையில வந்து ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு எட்டாக்கனி தான். எட்டாக்கனியை எப்படி எட்டு தொடுவதற்கு என்பது நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு சிரமப்படணும், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். யூ ஹேவ் டு ஒர்க், யூ ஹேவ் டு டைவ் ஹார்ட், எல்லாமே இருக்கு அதுல இல்லையா? ஸோ அந்த இது வந்து ஏன் அப்படி வருதுன்னா, எதனால அந்த இது இருக்குன்னா நிச்சயம் பாருங்க. அதுல வந்து வேற ஒன்றும் இல்லை. அது வந்து அதாவது ஒரு பொருள் வந்து அந்த சப்ளை ஷார்ட் ஆகும்போது, சப்ளை குறையும் போது நிச்சயமா அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரிதான் 81,000 சீட்டு தான் மொத்தமே இருக்குது இந்தியா ஃபுல்லா. 542 கல்லூரிகளில் 81,000 சீட் தான் டோட்டலா இருக்குது. ஆனா அதை அப்ளை பண்ணுவது எத்தனை பேர் இருக்காங்க? அப்பியர் ஆகுறது 14 lakhs 13 lakhs. ஸோ கடைசியில் வந்து என்ன ஆகுது? அவங்க குவாலிஃபை ஆகிறது அரௌண்ட் 12 lakhs வச்சுக்கலாம். இந்த 12 lakhsல 81,000 மக்கள் தான் கிடைக்குது. அதாவது ஒரு 6%. 100 பேர்ல 6 பேருக்கு தான் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குது. மீதி 94 பேருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனாலதான் வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ் ப்ரொஃபஷன் இது. மற்ற வேற நீங்க இதை எடுத்து பாருங்க. இஃப் யூ டேக் இட் திஸ் ஒன், வாட் இஸ் தட், இன்ஜினியரிங். So through India itself, Tamil Nadu itself around 550 plus engineering colleges இருக்கு. ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ டோட்டலா பார்க்கும்போது ஒரு காலேஜ்ல 600 people 700 people coming out. ஸோ இன்டு 542 for தமிழ்நாடு. ஸோ லைக் சோ மெனி ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 75 lakhs above வந்து இன்ஜினியர்ஸ் ஆர் கம்மிங் அவுட் எவ்ரி இயர். ஸோ கண்டிப்பா வந்து சர்ப்ளஸ் ஆகுது. சர்ப்ளஸ் ஆகும்போது தேர் வில் பி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ அதான் வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகே, நம்ம வந்து வி ஹாவ் டிசைடட் டு கோ ஃபார் எம்பிபிஎஸ். ஸோ நம்ம வந்து 10th டிசைட் பண்ணியாச்சு. 11th and 12th என்ன படிக்கணும், அப்போ என்ன சப்ஜெக்ட் நம்ம எடுக்கணும். யூ ஹேவ் டு சூஸ் அ சப்ஜெக்ட் விச் யூ ஷுட் ஹெல்ப் த ஆல்சோ, யூ ஷுட் ஹெல்ப் த நீட் ஆல்சோ, ஐ மீன் எம்பிபிஎஸ் ஃபார் த என்ட்ரன்ஸ் ஆல்சோ. த சேம் டைம் you should be backup also. ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு, எம்பிசிபி. நீங்க இதுல பியூர் சயின்ஸ் எடுக்கும்போது பிசிபி மட்டும்தான் இருக்கு. பிசிபி பிசிக்ஸ் அண்ட் பிசிபி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஆர் இன் இந்தியா தமிழ்நாடு பாட்னி அண்ட் சுவாலஜி. ஸோ இதுல வந்து நம்ம பிசிபி மட்டும் எடுத்தா போதும், நமக்கு எம்பிபிஎஸ்க்கு எலிஜிபிள். கரெக்ட், ஓகே, இதான் நமக்கு தேவை. மேத்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் நம்ம எடுக்கும்போது எப்பவுமே வந்து மேத்ஸை சேர்த்து எடுக்க நல்லது. மேத்ஸ் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்ஸ் ஆஃப் த நம்ம லைஃப். அது மட்டும் இல்லை, இது ஒரு பேக்கப் மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு வந்து சீட்டு தவறி விட்டால், எம்பிபிஎஸ் தவறி விட்டால், வேர் வில் கோ? இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் பிபிஎஸ்சி, இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் திஸ் இந்தியன் மெடிசின், ஸோ யூ ஹேவ் டு டேக் திஸ் ஒன்லி. You have to take mathematics, engineering. So definitely we have to choose mathematics. Mathematics tough இருக்கும், okay, so no issue. But 10th வரைக்கும் மேத்ஸ் படிச்சிங்க இல்லை, so we have to maintain மேக்கப். ஏன்னா வந்து அகாடமிக் வந்து என்னன்னா, நான் மார்க் வந்து அகாடமிக்ல எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நீட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண தவிர, அப்போ சப்ஜெக்டிவ் இன்டெப்தா நமக்கு தெரியணும்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும்னா மேத்தமெட்டிக்ஸ் ரிக்வயர் ஃபார் த பிசிக்ஸ். பிசிக்ஸ், நியூமெரிக்கல்ஸ் சரி எல்லாமே வந்து இது பண்றது கண்டிப்பா வந்து மேத்தமெட்டிக்ஸ் தேவை. திஸ் பிசிக்ஸ் இது ஹெல்ப் பண்றதுனால டெஃபினெட்லி இட் வில் ஆட் ஆன் அட்வான்டேஜ். இட் வில் ஆட் ஆன் அட்வான்டேஜ் இன் நீட் எக்ஸாம் ஆல்சோ.
இப்போ நம்ம சூஸ் பண்ணியாச்சு, சப்ஜெக்ட்னு சூஸ் பண்ணியாச்சு, ரைட்டா? தென் வில் கோ. இப்போதான் என்ன பண்ண போறோம்? எம்பிபிஎஸ் படிக்கணும்னா we have to face the நீட் எக்ஸாம் வந்தாச்சு. கம்பல்சரி, விரும்பினாலும் விரும்பாமலும் we have to face, we have to correct the NEET. People are also, Tamil Nadu people also, they are prepared also now. Last 4 years, 3 years observation, they have prepared now. We will see that later. So NEET வந்து இப்போ என்ன ஆச்சு? நீட் வந்தா நீட் வந்து we have to, நீட்டை பற்றி நிறைய சர்ச்சைகள் இருக்கு, நிறைய இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ பட் திங் இஸ் நம்ம வந்து நீட் பண்ணதான் ஆகணும். இப்போ நிலைமாயி போச்சு. ஓகே, அது நம்ம பார்ப்போம் என்ன எப்படி. நீட்டுக்கு முன்னாடி, அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நீட்டுக்கு முன்னாடி, இது நீட் எப்போ நடக்கும்னா எவ்ரி இதில் வந்து ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் மே. ஓகே, அதுதான் அதோடைய எக்ஸாம். அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும், எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ரைட்டு. இப்போ நீட்டுக்கு முன்னாடி ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்ததா? அதாவது வெறும் ஸ்ட்ரைட்டா என்ட்ரன்ஸ் அப்படி இல்லை. There was an examination which is called AAPMT, All India Pre-Medical Test. இந்த AAPMT என்ன பண்றாங்க? They are allotting the after அந்த எக்ஸாம் ஸ்கோரை வச்சு தான் என்ன பண்றாங்க? 15% of the AIQ, All India quota of from each and every government medical college of India. Around 260-70 காலேஜஸ் இருக்கு. அந்த காலேஜ்ல ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து 15% சீட் இஸ் ஃபில்டு பை த ஆல் இந்தியா கோட்டா. ஸோ இதனுடைய மெஷர் வந்து யார் பண்றா? AIPMD till NEET comes till 2013, ரைட்டுங்களா? ஓகே. அந்த AIPMD எக்ஸாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்றது, சிபிஎஸ்இ கண்டக்ட் பண்றது. அந்த எக்ஸாம் சம் ஸ்டேட்ஸ் வாட் they are taking for their own entrance exam. அவங்க எடுத்துறாங்க. சில ஸ்டேட்ஸ் அந்த வாட் ஆர் த ஸ்டேட்ஸ்? சண்டிகார் இருக்கு, ராஜஸ்தான் இருக்கு, ஒரிசா இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து they are considering as their own state entrance. ஸோ அதுல என்னாச்சு அவங்களுக்கு? அதுல வந்து அவங்களுக்கு லாபம் தான். குழந்தை பெற்று கஷ்டப்படாமலே அவங்களுக்கு குழந்தை தத்தெடுத்த மாதிரி அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, இந்த AIPMD ஸ்கோர் தான் எதுக்கு வருது? அந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குல்ல, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்னா தேர் ஆர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பிலாங்ஸ் டு த இந்தியன் கவர்மெண்ட். என்னெல்லாம் இருக்கு? அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அண்ட் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, BHU இன் வாரணாசி, அண்ட் டெல்லி யூனிவர்சிட்டி. அதுக்கெல்லாம் வந்து ஹம்தாத் யூனிவர்சிட்டி, இவங்க ஹம்தாத், ஜாமியா ஹம்தாத். அதெல்லாம் வந்து என்ன ஆகுது? அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியுடைய மெஷரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் சில ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ண தேர் ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். நம்மகிட்ட கிடையாது. நம்ம வந்து +2 மார்க்ஸ் தான். அண்டை மாநிலமான எது? நெய்பரிங் ஸ்டேட் வந்து கேரளாவை எடுத்துருக்கேன். கேரளாவில் வந்து தேர் வாஸ் எ கீம், கேரளா என்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல். அதே மாதிரி கர்நாடகா எடுத்தாங்க CET, காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ரைட்டுங்களா? அதே மாதிரி கர்நாடகாவில் தேர் ஆர் சோ மெனி யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. என்ன யூனிவர்சிட்டிஸ்? பிரைவேட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். அந்த பிரைவேட் காலேஜ்ல என்ன பண்றாங்க? அந்த பிரைவேட் காலேஜ் எல்லாம் வந்து தேர் மேக்கிங் ஸ்மால் அசோசியேஷன் பண்ணி அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த என்ட்ரன்ஸ் மார்க்கை வச்சு இது ஆல் த பிரைவேட் காலேஜஸ் பில்டிங் ஆகும். அதுக்கு தான் COMEDK. COMEDK was it was famous before NEET comes. COMEDK என்னது? COMEDK, Consortium of Medical Engineering Dental Colleges in Karnataka. ஸோ அது ஒரு கன்சோர்டியம் பிசினஸ் மாதிரி அவங்க பண்றாங்க, ரைட்? அதை தவிர வேற என்ன எக்ஸாம் இருந்தது? முதல்ல வந்து AIPMT, ஓகே. அப்புறம் ஸ்டேட் ஓன் என்ட்ரன்ஸ். அப்புறம் என்னாச்சு? டீம்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ். மணிப்பால் தே ஹேவ் என்ட்ரன்ஸ், ராமச்சந்திரா தே ஹேவ் ஓன், சவிதா தே ஹேவ் ஓன், அப்படின்லாம் வந்து நிறைய. ஸோ ஒரு MBBSக்கு நமக்கு அப்ளை பண்ணா, ஒரு MBBS நம்ம படிக்கிறதுக்கு we have to come across. இதை தவிர என்ன இருக்குது? திஸ் ஆல்சோ எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர். ஸோ டோட்டல் ஒரு MBBS படிக்கணும்னா we have to come across all the entrance. 15 entrance minimum you have to give. இப்போ என்ன ஆச்சுது? அந்த 15 entrance ஒரே அடியா தூக்கிட்டு the NEET has been introduced and it will replace all the 15 entrance examination. One exam, one country, one nation, one exam. அப்படி இருந்துச்சு. ஓகே, ரைட்டுங்களா? இப்போ இந்த நீட் தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம்?
தமிழ்நாட்டில் இந்த நீட் 2017 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க வித்தவுட் எனி திஸ் திங். தே ஃபைட் ஃபார் as much as possible பட் நத்திங் ஹஸ் ஹேப்பன். அவங்க பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுது, இந்த என்ன இதுல வந்து மெரிட்ஸ் கெயின் இருக்கு, லாஸும் இருக்கு. லாஸ் தான் நம்ம மெயினா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த ரூரல் ஏரியா அண்ட் புவர்ஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் த அட்மிஷன் ஒன். Their dreams still it is question mark. MBBS dream, doctor dream is question mark. Even 1,000 rupees for the NEET registration charges, they are not offered to the seat. Okay. இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது. அவங்களுக்கு நீட் கோச்சிங் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஸோ இங்க வந்து பார்க்கும்போது இந்த கோச்சிங் இல்லை, அது இல்லை, எல்லாமே கஷ்டமா இருக்குது. தே ஆர் நாட் ஏபிள் டு கெட். அதனாலதான் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்காக ஒரு சம் பாலிசி, ரிசர்வேஷன் பாலிசியை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து அதில் பண்ணாங்க, பில் பாஸ் பண்ணாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் இந்த ப்ராசஸ் தான் இருக்குது. சென்ட்ரல் ஹேஸ் டு கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, வாட் ஆர் த கெயின் இட் வாஸ் ஹேப்பன்? கெயின் பார்க்கும்போது ஓகே, அப்கோர்ஸ் த கெயின் ஃபார் மிடில் கிளாஸ் அண்ட் ஹையர் மிடில் கிளாஸ் கண்டிப்பா. ஏன்னா they are only can afford the tuition fee and coaching fee, and for the repeat also they are ready to do it. The repeat 2 lakhs it will happen. For 1 year repeat, you have to pay 2 lakhs. I think I don't mind to paying for 2 lakhs if I have that money. If you pay 2 lakhs, you can save 1 crore. You have to spend 1 lakh, 2 lakhs for the 1 year repeats. You can get the double the mark. When you get the double the mark, then you will get the GMC. So once he is saved, no? So அந்த மாதிரி தான் இருக்கு. ரைட். அது மட்டும் இல்லை, இந்த என்ஆர்ஐ, எஸ்பெஷலி என்ஆர்ஐ ஃப்ரம் தமிழ்நாடு என்ஆர்ஐஸ், தமிழ்நாடு children studying here, for them the government college admission is big question mark for till 2017. Big question mark. Even they cracked it to this one, they get topper, they become the topper of the GCC also, they can't get to this one. Because the cutoff mark is very high in Tamil Nadu. 198, 99% we have to take it. 198, 197, 196. So how much it comes? 98 marks percentage you have to take it. The 98 pass percentage is where he will get. Here toppers will get only 96.5. So how it is possible? So it is very big question mark for them. Now after NEET comes, so many people they have joined in government medical college. Right? அதே மாதிரி there is no connectivity between the college and the students. Earlier, for the management seats, for private college, we can go down, we can use the influence, we can dump the money, you will get a small seat, okay, admission card over. So then things are over. Now, if you go to the gate of the college, they will not entertain it. They will say, get the allotment letter and come back. That's all. For you, there is no business. Lena dena nahi hai. Okay, this is the answer you will get from the colleges. Of course, then there is no mediator, no connectivity between the college and this one. Only thing is the counseling people, whether it is All India or the state council. These two counseling people, they will issue the allotment letter if you are eligible. Tell us, take the allotment letter, go to the college and pay, join. So இந்த இது வந்து இதனால வந்து உங்களுக்கு வந்திருக்கு. Of course. Okay. Next. NDA. இந்த NDA தான் என்ன பண்றான்? The National Testing Agency is autonomous body of the central government of India. This body only doing all kind of conducting all the examination for the staff selection, railway selection, all human HR personal procurement, everything this NDA is doing. So like that, this role of NDA is the invest all in applications for all India and conducts the entrance examination, NEET, declaration of result and provision of all India ranks, and give the DGHS and MHRD, GY. Director General of Health Services, Minister of Human Resource Development, and Government of India. They will execute the same. This one.
class. அவ்வளவுதான். அவங்க அடுத்த யார் வரவங்களுக்கு the counseling committee will come. Now, before that, there is a pattern, how the NEET pattern, everyone knows. So it is total 720 marks, biology, physics, chemistry. Biology, both botany and zoology will be 90 questions into 4 marks, 360, and physics is a 45 question, and chemistry is a 45 question, total 720 marks were there. The 725 marks வந்து cut off mark comparison பாருங்க every year how it is vertically increased. 2017 first even the NEET is introduced, it was 265 marks. If you have, you will get the government college. 201 18 to 19 next 218 what was happened, it is almost vertically increased to 360 marks. Then again 219 it was gone another 100 marks more. Now this current scenario for the current exams, definitely 500 plus is required for the sizable and good government colleges get. Kandipa. இது கண்டிப்பா வந்து 500 marks கண்டிப்பா வேணும். So even 480 490 also will get it. Okay. இப்போ என்னது அதோடைய காலேஜ் ஹிஸ்டரி, அதாவது நம்பர் ஆஃப் காலேஜஸ் எப்படி பார்க்கும்போது எம்சிஏ தான் இது பண்றோம். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் கவுன்சில் இருக்கும். அது மாதிரி மெடிக்கல் எலெக்ஷன் கவுன்சில் இருக்கு. அது மாதிரி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மெடிக்கல் காலேஜ் how many colleges is there throughout India including private and everything 4,542 colleges. Seat will be around 81,000 seats including DIPMER and AIMS. And out of that, how many out of 542 colleges, so government colleges 269, private colleges including deemed universities and financing 263, almost half of. Okay, now we'll go for let us go for the in counseling, medical counseling. There are 2 counselings. One is All India counseling, another one is Tamil Nadu state counseling. Very simple. Okay. Let us see that All India counseling. All India counseling is already I told you, medical counseling committee, the NDA will finish everything, the rank order, the rank list, everything, they will give it to the medical counseling committee, let's go off. The medical counseling committee என்ன பண்றாங்க, mcc.nic.in, அவன் என்ன பண்றான்னா, as I already I told you, the All India இதுல வந்து என்ன பண்றாங்க, All India quota ஒன்று இருக்கு, 15% of the seat. So 269 colleges இருக்கு total, 269 colleges. 269 colleges, 50% of the seat will be filled by All India. You have to apply All India counseling, then you will get according to the mark. And another thing is central universities they have. What are the central universities? Already I told Aligarh Muslim University and Banaras Hindu University, Varanasi, and Delhi University, and so on and so on. There are 2 more colleges there. Okay. And now the new entries, AIMS and JIPMER. Till last year, till 2019, the AIMS separate, JIPMER separate, and NEET separate. The AIMS and university is not incorporated. Now it is incorporated into NEET. So now it will become one lesson, one exam on the merit. அது மட்டுமா இது வந்து ஓகே மெரிட்டோரியஸ் நல்ல மார்க் உள்ளவங்க தான் இதுக்கு போக முடியும். இதெல்லாம் ஆல் இந்தியா கோட்டா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மர். The other one is the deemed university. Deemed university என்னது நிகர்நிலை பல்கலைக்கழகம். So there it is fully autonomous university. There are 39 universities throughout India. Out of that, 30 universities shared by 3 states. யாரெல்லாம் பாருங்க, சென்னை, அதாவது தமிழ்நாட்டில் 9 colleges, 9 university. கர்நாடகாவில் 10 யூனிவர்சிட்டி, இதுல மகாராஷ்டிராவில் 10 யூனிவர்சிட்டி, அடிச்ச 29 யூனிவர்சிட்டி ஆச்சு. மீதி 10 யூனிவர்சிட்டி தான் மிச்சம் உள்ள ஸ்டேட்ல இருக்குது. ஸோ நியர்பை நெய்பரிங் ஸ்டேட் என்னது, கேரளா. அங்க ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்கு. எந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும்? அமிர்தா யூனிவர்சிட்டி. அமிர்தா யூனிவர்சிட்டி வந்து ஒன்னே யூனிவர்சிட்டி தான். அது மாதிரி இங்கேயும் அப்படிதான் ஆந்திராவில். ஸோ 1 or 2 யூனிவர்சிட்டி அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் மீதி 29 யூனிவர்சிட்டிஸ் shared by this fellow, this 3. தமிழ்நாடு எடுத்தனக்கு 9 யூனிவர்சிட்டி இருக்கு. வாட் ஆர் தே? ராமச்சந்திரா, சவிதா, SRM, so many, SRM, Chettinad, and Balaji, and so on. You'll see that later. Okay. Now counseling வந்து இதுவும் பண்றோம். First counseling and the All India counseling பண்றாங்க. The second All India counseling fee structure பார்த்துட்டு we'll go for the second counseling.
I mean state counseling. Fees பாருங்க MBBS fee structure. All India in government colleges and deemed and central university. சரிங்களா? Okay, first all India quota நீங்க எடுத்து பாருங்க 14,000 rupees. What like us, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்குற மாதிரி தான் அது காமன் ஃபிக்ஸ் 13,600 rupees per year. அதே மாதிரி அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சொன்னால அதுலேயும் ஃபீஸ் நாமினல் ஃபீஸ் தான் 35,000 rupees. ஓகே, அதுலேயே வந்து கொஞ்சம் என்ஆர்ஐ சீட் இருக்கும், 5 seat 10 seat இருக்கும். அதுக்கு வந்து அதுவும் நார்மல் தான் 6 lakhs. ஸோ த கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து நாமினல் சார்ஜஸ். When you come to the deemed university, it is exorbitant now. So deemed university பார்க்கும்போது 10 lakhs we have to pay, 10 to 23 lakhs. This is a merit student, merit fees for merit students. Some colleges they are charging 10 lakhs, some colleges. So some good colleges like Manipal, like NITE and so many colleges, they are giving the more importance to the meritorious students. So many of the rank holders, they are coming to Manipal. Okay. And deemed university for NRA also, it is almost not double. Okay, it is little more. We have to pay in the US dollars, not in terms of Indian rupees. Right? This is fee structure. Fee structure இதுல என்ன தெரியுது? காசு உள்ளவங்களுக்கு வந்து மார்க் குறைவா இருந்தா போதும், காசு இல்லாதவங்களுக்கு மார்க் நிறைய வேணும். அதான் இருக்கு. அதுலயே மார்க் குறைய 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 you will get third rate colleges. அதையும் பார்த்துக்கணும். ரைட். அடுத்து தமிழ்நாடு கவுன்சிலிங் வாங்க. All India counseling you have completed. Now it is Tamil Nadu counseling. Tamil Nadu counseling அங்க எப்படி பண்ணாங்களோ மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி பண்ண மாதிரி இங்க செலெக்ஷன் கமிட்டி டைரக்டர் DME டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். ஓகே, TN Health and .TN.gov and .in. ஓகே, இதுல வந்து என்னன்னா 3 இது இருக்கு. ஒன் வந்து கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ ஆல்ரெடி வி ஹாவ் 85% சீட் இருக்கு. 15 வந்து வி ஆர் கிவன் ஃபார் த ஆல் இந்தியா கோட்டா. ஓகே, 85% of all each and every government colleges. There are 26 government colleges in Tamil Nadu. So government collegeல வந்து 85 சீட்டை ஃபில் பண்றது யாரு? இங்க தான் கவர்மெண்ட் கோட்டா. யாரு? செலெக்ஷன் கமிட்டி, தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி. ரைட்டா? அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் டோட்டல் 15 colleges are there. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். அந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்ல வந்து 50% சீட் will be filled by government, 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா. 100% வைக்க முடியாது. So they also want the money to run the hospital and faculty. Okay. So என்ன ஆச்சுது? 15% அவனுக்கு, 50% இது. And management also, earlier the management, we can go approach the institution, they will give. Now it is not happen. How it will be? We have to, they will allot. Tamil Nadu Counseling Committee, they will allot the even management also, even NRA also. There are 5 seats will be NRA with the NRA also there. What they are telling, we will give the candidates, that's all. You don't have any business to find out to outsource the candidate. This is the policy now. So for that, we have to give 2 separate application forms to be submitted to DME. One வந்து அல்லது 2 prospectus இருக்கும் for management and government quota. So government quota, you will apply one. Another set of application for the management quota. If you are needed and if you are affordable. காசு இல்லாதான் பண்ண மாட்டாங்க, only government பார்ப்பாங்க. சரிங்களா? ஓகே. Now this is a state council இது. இப்போ பாருங்க, இப்போ MBBS சீட் எவ்வளவுதான் இருக்கு நம்மகிட்ட? தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு? மொத்தம் 26 காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ். அதுல வந்து என்ன ஆகுது? 360 சீட் தான் இருக்கு. மொத்தம் 360 சீட்ல 540 சீட் we are giving for all India quota. The balance will be 3060 seat. நல்லா கவனிச்சுருங்க. இந்த 975 சீட் அப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் 15 இருக்கு. அந்த 15 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல அவருடைய காலேஜ் 50-50 பண்ணும்போது 50 கவர்மெண்ட் கோட்டா வந்து 970 சீட் இருக்கு. அது மாதிரி மேனேஜ்மெண்ட் பிளஸ் NRA சேர்க்க வரும்போது 970%. இப்போ டோட்டல் சீட் என்ன இருக்குங்க? 5550 சீட் இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் சீட். அந்த 1800 I am talking about the deemed university, that is for central all India counseling. We cannot account it. This figure I put
because I want to show that MBBS seat and okay, we can remove it also, no problem. So 5,550 seat இருக்குது total. அதுல வந்து 975 seat we cannot get. So 4,035 seats available for Tamil Nadu nativity people. If you are Tamilian, if you have the Tamil Nadu nativity, then only you will get. No other state you can come. No other state will come and take the seat. நம்ம அரசியல்ல வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க, எதிர்கட்சிகள்லாம் வந்து அன்னசரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா சீட்டும் வந்து வட இந்தியர்கள் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து டோட்டல் பேஸ்லெஸ் ட்ரூத். கண்டிப்பா அதான் சொல்றேன், அதுக்கு தப்பு. இந்த சீட்ல ஏர்ன் பண்ண முடியாது. எந்த சீட்ல பண்ணலாம்? மேனேஜ்மெண்ட் சீட்ல பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் சீட்ல வந்து மேனேஜ்மெண்ட் எனிபடி கேன், ஈவன் we can take the seat from Karnataka also, from Kerala also. We can provide. But management seat will be open because 975 seats இங்க இருக்குது. 975 seats, all 97 seats we will not sell it in. It cannot be sold in Tamil Nadu alone. So other people will come and take it. அப்பதான் அவங்களுக்கு பண்ண முடியும். தமிழ்நாடுன்னு இது பண்ணாக்கா அப்புறம் 40, 50, 500 சீட்டு போய் அரௌண்ட் 500, 400 சீட் வந்து எம்டியா இருக்கும். ஸோ ஹெவி லாஸ் ஃபார் த பிரைவேட் காலேஜஸ். ஸோ அதனால fourth, இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டு 4,035 சீட்ஸ் none will take it from other state. அது வந்து கிளியர். ஓகே, அந்த ரைட். இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த இதை பார்த்துட்டோம். ஆல் இந்தியா கவுன்சில் வந்து கரெக்டாக அப்படியே போகுது. இது ஈக்குவலா வந்து இந்த கவுன்சிலிங், ஸ்டேட் கவுன்சிலிங் நம்ம இதுக்கு. ஓகே, இப்போ வாட் ஆர் த காலேஜஸ் யூ கேன் சி? 26 காலேஜஸ் இருக்கு. கரூர் காலேஜ் இஸ் லேட்டஸ்ட் ஒன். ஓகே, அது மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்கு, 14 இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் ஒன் இஸ் பனிமலர். You know that JPR started the college, formed the college from 2020 இருக்கு. சரியா? தென் டீம்டு யூனிவர்சிட்டி பாருங்க, ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், சதீதா மெடிக்கல் காலேஜ், SRM மெடிக்கல் காலேஜ், செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ பாலாஜி, சத்யசாயி, மீனாட்சி, SES அண்ட் விநாயகர் மிஷன் சேலம். நமக்கு பாருங்க பிசிஎம் கோட்டா. பிசிஎம் வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்டு. இட் இஸ் விரும்பினாலும் விரும்பாமலும் 168 seat is allotted for the BCM quota. If you apply in BCM quota, you will get as per your community rank. And like same way, the BDS seat will be 100 seat. Okay, now the fee structure you can see same da. Government quota and government college 14,000. Government quota in private college, I mean self-finance college, it is 3 lakh to 5 lakh per year. Management quota is 12.5 lakhs. NRI quota is 23.5 lakhs. இந்த ஜெனரல் கேட்டகரி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் தேர். இது வந்து தேவையில்லை. இதுதான் வந்து இங்க உள்ள ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி டென்டல் கவுன்சிலிங். அதே மாதிரி எம்சி எப்படி பண்ணலாம் அதே மாதிரி தான் டென்டல் கவுன்சிலிங். பிடிஎஸ்க்கு இதே மாதிரி தான். டோட்டல் காலேஜஸ் இந்தியாவில் இருக்கு 313. டோட்டல் சீட் வந்து எவ்வளோ இருக்கு? 26,000 இருக்கு. பிரைவேட் காலேஜ் இன் தமிழ்நாடு, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் 29 காலேஜ் இருக்கு. வேற கவர்மெண்ட் காலேஜ் ஒன்லி 2. ஸோ ஒன்று தான் இருந்தது எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் டென்டல் காலேஜ் இன் சென்னை, நெக்ஸ்ட் டு எம்எம்சி ப்ரெமிசஸ். இப்போ லேட்டஸ்டாக என்ட்ரி ஜாயின் பண்ணது 2 years பிஃபோர் த அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் டேக்கன் ஓவர் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அந்த காலேஜில் உள்ள பிடிஎஸ் சீட்டையும் இங்கே எடுத்துட்டாங்க. ஸோ 2 காலேஜ். ஸோ டோட்டல் சீட் இஸ் 2,873. Fees is very, compared to medical, nothing. It is. You see the fee structure now. The government college only is 11,000. But even that all the private colleges and this thing, it is half the price only. Private college, deemed university, எல்லாமே half ஆயிருக்கு. ஸோ மெடிக்கலுக்கு பேப்பர் ரெகுலேஷன் பேப்பர் இங்கே 10,00,000 ரூபாய் எல்லாம் போகும். ஸோ பிடிஎஸ் சீட் எவ்வளோ இருக்கு பாருங்க. பிடிஎஸ் சீட் colleges, BDS seat.
BDSC இதே மாதிரி தான் கோட்டா தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா ஒன்லி 230 தான் இருக்குது. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கோட்டா, பிரைவேட் காலேஜ் 1400. That's all. So very clear. Okay. Now it is a small trick. My score is in between 400 to 450 marks. So what step I have to get? What step I have to take it? What I should do it at what foot stage? நான் என்ன பண்ணும்? So அப்படி பண்ணும்போது first 400 marks வந்து it is a delegated marks. இது வந்து not confident we will get only this one government college கிடைக்கும் கிடையாது. But you have to try. நம்ம என்ன பண்ணுவோம்? Apply in the all India counseling also you have to apply both AIQ and deemed university. Deemed university you should pay, if you are ready to pay, deemed university pay. Okay. And Tamil Nadu counseling state, Tamil Nadu state counseling you have to apply for government and management quota. Okay. Third step you can take it, you will get good colleges in better private colleges in Kannada also. So there also that management quota you can try. Right. Now the mark is 500 plus. I am very much safe zone. Very safe zone. All India quota you can try also, even Tamil Nadu counseling also you can try both. Definitely you will get the government colleges. If the marks is high, you will get a good college. There are so many coaching centers. Need to run the work on the coaching because you have to increase the mark now. Freshers very difficult. You know that last 2019, the Tamil Nadu admissions, all admissions done by this one, it is 74% of the admissions in the government medical college all by NEET only. 1 year repeaters. So what they will do it, medical fresh candidates, they will apply, they won't get. They will get only 400 marks or 350 marks, which is not enough. So they will go for 1 year repeat. They will repeat the total what they studied. Repeat means not 11th and 12th or 12th exam, academic no repeat. They will preparation, they will join the coaching center for 1 year. They will study only the coaching practice and everything. Because hostel is there, everything is there. You have to pay for 2 lakhs. 1 year we have to spend it. I will say it is good enough. Those who can afford. Because if you pay 2 lakhs, you can save 1 crore. You can 2 lakhs கொடுத்து நீங்க வந்து 400 marks, you can make it 500 marks or 300 marks with 150 marks. Then you will get the at least government college seat will get. ஏதாவது least college also will get. அல்லாம என்ன ஆகும், நீங்க வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால ரிப்பீட்டர்ஸ் வந்து எவ்ரி இயர் இட் இஸ் இன்க்ரீசிங். நான் லாஸ்ட் இயர் படிக்கும்போது தேனியிலேருந்து ஃப்ரெண்டோடைய பையன் படிக்க சொல்கிறான், uncle from my class it is 100 seats, 100 candidates, 100 students. Hardly we can count the freshers. Myself, another 3-4 people only freshers. All other people only repeated. Okay, so this is the situation now. Anyhow, there are so many coaching centers come. In Nook and Corner, it is outstandard, substandard. So many come. So there are here. I noted few coaching centers which is repeated one. Akash, you know that. Brilliant Study Center, Pala, Kerala. Fiji is there, and Chaitanya Classes, Kerala is there. Alan Kota, it is in Rajasthan. And Merit Nation, Verantu, and Bangalore, Byju's, Extra Marks, Velamal Bodhi Campus, KC, the RCPC Tambas, IIT, Ask IITians, Austin, Sapphire, Kerala, Giraffe, Arayana, Time, Benzal Classes,